லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தரகோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மனைவி தேசிய வீர ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலை செய்து அவருடைய குடும்பத்தை வழிநடத்தி வருகிறார் என்றெல்லாம் சின்னத்துறை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மனைவியை பேட்டி கொடுத்தது, அவர் பேட்டி கொடுத்தது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். இந்த காலத்திலும் இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினராகணும். அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மஞ்சள் பையை தூக்கிட்டு போகணும், ஸ்டார் ஹோட்டலில் தங்காமல் நார்மல் ஹோட்டலில் தங்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அவர்களும் சம்பாதிக்கணும், மாற்றுக்கிறதே கிடையாது. சம்பாதிக்க வைத்து விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், மாற்றுக்கிறதே கிடையாது. சம்பாதிக்கட்டும், நல்லா இருக்கட்டும், சுகபோகமாக இருக்கட்டும். ஆனால் தொகுதிக்கு என்ன செய்தார்? இப்போ சமீபத்தில் 4 ஆண்டு காலம் முடிந்த நிலைமையில் கந்தரகோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறையினுடைய நிதியிலிருந்தும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் நிதியிலிருந்து பல இடங்களில் சாலைகள் போட்டிருக்காங்க. அந்த சாலைகள் எந்த அளவுக்கு தரமாக இருக்காதுங்கிறது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் குடிநீரால் பாதிக்கப்படக்கூடிய கிராமங்கள் கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறதானா நாஞ்சூர் பகுதியில் இருக்குது, ராக்கதம்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்குது. சமீபத்தில் செங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு கோழி பண்ணையில் ஒரு மர்மமான முறையில் ஒரு விபத்து நடந்திருக்கு. அது கொலை அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறத விசாரணையில் தான் தெரியும். சரி, நம்ம ரொம்ப அந்த விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம். நம்ம மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும் பேசுவோமே. இப்போ ராக்கதம்பட்டிங்கிற கிராமத்தை சுற்றி வர அது கிட்டத்தட்ட ஒரு கொப்பம்பட்டி லெவலில் போயிருச்சுங்க. ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா உள்ளே போயிருங்க கொப்பம்பட்டி அப்படிங்கிற மாதிரியான பல விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. அண்ணாவளவுங்கிற ஒரு பகுதி இருந்துச்சு. நம்ம என்ன சொல்கிறோம்னா, மக்கள் நடமாடாத பகுதியில் கல்குவாரி நடத்துனாங்கன்னா பிரச்சனை இல்லை. கனிம வளங்கள் சம்பந்தப்பட்டவைகள், வீடு கட்டுதல், பிற மாநிலங்களுக்கு போதும், அதெல்லாம் 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அதையும் டெண்டர் எடுத்து முறைப்படி எடுத்து பண்ணுறாங்க. நியாயமான முறையில் சில கல்குவாரி முதலாளிகள் செய்கிறாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது, குடிநீரால் கிட்னி பாதிக்கப்படுகிறது அப்படின்னா அந்த ராக்கதம்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த சுற்றி வர இருக்கக்கூடிய உடையாளிப்பட்டி, ராக்கதம்பட்டி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்குவாரி முதலாளிகள் அங்கு மினரல் வாட்டர் வெளியில் இருந்தாவது கொண்டு வரணும், அல்லது குடிநீர் காவிரி குடிநீர் திட்டத்தின் கீழ் அது செயல்படணும். ஏன்னா எல்லா நேரத்துலையும் காவிரி குடிநீர் திட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணியே நம்ம குடிக்க முடியாது. ஒரு கேணிக்கு போகிறோம், தண்ணி எடுத்து குடிக்கிறோம், வாய்க்காலில் வருது, தண்ணி எடுத்து குடிக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் கிட்னி பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ராக்கதம்பட்டி கிராம பொதுமக்கள் நமக்கு பல பேர் நமக்கு வாட்ஸ்அப்பில் நமக்கு தகவல் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இந்த செய்தியை சொல்கிறோம்னா, அந்த சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பிறந்து வளர்ந்தவன் அப்படிங்கிற முறையில் எனக்கு கூடுதலான அக்கறை இருக்குது. கருப்பாயி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்திலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். ரங்கநாதர் கோயிலுக்கு வருவாங்க, அந்த கோயிலுக்கு என்ன வேணாலும் செய்கிறம்பாங்க, செஞ்சுட்டு செய்யாமல் விட்டாங்க. அவங்க அரசியலில் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க. கொடுத்த வாக்கை மீறுவது என்பது அரசியல்வாதிக்கு சுலபமான ஒன்று. அது சக மனிதர்களுக்குள்ளே பேராசை பெருநஷ்டம் என்பார்கள். ஏன்னு சொன்னால், இன்னைக்கு மானுட உலகம் மிகவும் அற்ப புத்தி கொண்ட உலகமாக இருக்கிறது. நயவஞ்சகமான புத்தி கொண்ட உலகமாக இருக்குது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய உலகமாக இருக்கிறது. அது ரத்த சொந்தங்களாக இருக்கட்டும், உறவு முறைகளாக இருக்கட்டும், சில இடங்களில் நல்லவங்களும் இருக்காங்க, மாற்றுக்கிறதுல. ஆனால் அந்த கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கிராமங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது. இதனை சின்னத்துறை சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் உங்களுக்கு 2வது முறை வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள், மாற்றுக்கிறதே இல்லை. பெரிய அளவுக்கு ஊழல், முறைகேடு, அடாவடி என்ற ஒரு நிலைப்பாடுகள் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய வகையில் தாங்கள் 2வது முறையாக போட்டியிட விரும்பினால் தயவு செய்து ராக்கதம்பட்டி என்ற கிராமத்திற்குள் சென்று முறைப்படி ஒரு ஆய்வு செய்து அந்த மக்களிடத்தில் கருத்து கேட்டு உங்கள் பகுதியில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் முறைப்படி ஆய்வு செய்ய வேண்டும். சின்னத்துறை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் முறைப்படி ராக்கதம்பட்டி கிராமத்திற்குள் சென்று கல்குவாரி பகுதியில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் ஆய்வு செய்யணும். அதன் மூலியமாக குடிநீர் பாதிக்கப்படுகிறதா என்பதை நீங்கள் முறைப்படி ஆய்வு செய்ய வேண்டும். அடுத்ததாக மலையடிப்பட்டி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த மலையடிப்பட்டி என்ற கிராமத்தில் 183/14 அரசு பள்ளி இடம் இருக்கிறது, பள்ளிக்கூடம் இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வேட்டும்பாங்க. டீச்சர் கூட்டிகிட்டு ரோட்டுக்கு தெற்கால வருவாங்க. அப்போது ஒரு பொண்ணு அடிபட்டு செத்து போச்சு, கல் விழுந்து. அது பேசி முடிச்சுட்டாங்க, சமரசங்கிறாங்க, அது அவர் பர்சனல், அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. ஆனால் அந்த 183/14 இடத்துல மொத்தம் 9 ஏக்கர் இடம் இருக்குது. அந்த 9 ஏக்கர் இடத்துக்குள்ளே பள்ளிக்கூடம் இருக்குது. அதில் 4 ஏக்கர் கல்குவாரி. அந்த கல்குவாரி மர்மமான முறையில் எப்படி இருந்துச்சு, யார் உடைச்சாங்க, எத்தனை பல 100 பல ஆயிரம் லாரியில் ஏற்றிட்டு போகிறாங்க,
அது ஒரு இரவில் நடந்துச்சா, ஒரு மாதத்தில் நடந்துச்சா, 2 மாதத்தில் நடந்துச்சா, 6 மாதத்தில் நடந்துச்சா, ஆந்திராக்காரவங்க வந்து தொழில் பண்ணாங்களா, தமிழ்நாட்டில் உள்ளவங்க தொழில் பண்ணாங்களா, அது அனுமதியோடு நடந்துச்சா, அனுமதி இல்லாமல் நடந்துச்சா, ஆந்திராக்காரரை கைது பண்ணணுமா, உள்ளூர்காரரை கைது பண்ணணுமா, அந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் நம்ம ரொம்ப போகலை. அது தேவைப்பட்டால் அதை பற்றி நம்ம பேச வேண்டிய ஒரு சூழல் வரும். என்னை சீண்டினால் பேச வேண்டிய நிலைமை வரும். என்னன்னு இல்லை, யாரையா இருந்தாலும். நாம் என்ன சொல்கிறோம்னா 183/14 அந்த இடத்த 9 ஏக்கர் இடத்த முள்வேலி அமைத்து, அதாவது அரசாங்கத்தினுடைய அரசு புறம்போக்கு இடத்தை பாதுகாப்பதற்கென்று அரசாங்கம் நிதி ஒதுக்குகிறது. அந்த நிதியை வட்டாட்சியர் முழுங்குறாரா, வருவாய் கோட்டாட்சியர் முழுங்குறாரா, குளத்தூர் தாசில்தார் முழுங்குறாரா, இலுப்பூர் கோட்டாட்சியர் முழுங்குறாரா, மாவட்ட வருவாய் அலுவலர் முழுங்குறாரா? அப்போ யாருமே முழுங்கலன்னா முள்வேலி அமைங்க. மலையடிப்பட்டியில் 9 ஏக்கர் இடத்த முள்வேலி அமைங்க. ஓராண்டு காலமாக ஒரு விஞ்ஞானமாக ஒரு ஆண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ந்து மனு எழுதி கொண்டு இருக்கிறோம். நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்படுகிறது. அக்பர் அலி ஐயா இருக்கும்போது நேர்மையாக உத்தரவிட்டார், நடவடிக்கை எடுக்கிறது உத்தரவிட்டார். தாசில்தார் கவியரசனும் போய் பார்த்தார், மாற்றுக்கிறதுல. இப்போ இருக்கக்கூடிய சோனை கருப்பையா ஏன் ஒரு முறை கூட அந்த மலையடிப்பட்டி கிராமத்திற்கு சென்று 183/14 9 ஏக்கர் இடத்துல 4 ஏக்கருக்கு மேலே கல்குவாரி இருக்குது. அது எவ்வளோ ஆழம் இருக்குது, அகலம் இருக்குது, அதை மண்ணை போட்டு மூடணுங்கிறது ஒரு விஷயம். அதற்கு முன்பாக முள்வேலி அமைக்கணுமா வேண்டாமா? அப்போ எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயங்களெல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நடந்திருக்கு. அதனெல்லாம் மறந்தும் கூட சிலர் திமிராக, வஞ்சகமாக, நயவஞ்சகமாக பேசுகிறார்கள். பல விஷயத்தை நம்ம எடுத்து சொல்ல முடியும். நம்மள்ட்ட நல்லா பேசிட்டு நயவஞ்சகமாக இன்னைக்கு மோதி பார்ப்போங்கிறாங்க. மோதி பார்க்க ரெடி. ஆனால் இந்த 9 ஏக்கர் நிலத்தை முள்வேலி அமைக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஒரு வட்டாட்சியர் இதற்கு முழு பொறுப்பாக இருந்து நடுவராக இருந்து செய்யணுமா இல்லையா? ஒரு வருவாய் கோட்டாட்சியர் அந்த வேலையை செய்யணுமா இல்லையா? அப்போ மனு போடுறவன்லாம் கேணப்பைய, பொதுநலம் சார்ந்து இருக்கிறவன்லாம் கேணப்பைய. இதனையெல்லாம் சின்னத்துறை சட்டமன்ற உறுப்பினர் தான் சட்டசபையில் பேசணும். மாவட்ட ஆட்சியர் நேரடியாக போகணும். அப்போ மலையடிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் 9 ஏக்கர் நிலம் அரசு பள்ளிக்கூடம், ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இருக்குது. அந்த ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இடத்த அகமது சர்வேரு, அந்த தனலட்சுமியா, அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் அவங்களுடைய முன்னிலையில் அந்த இடத்தை அளந்து அத்து காட்டிட்டாங்க. ஆகையினால அது முள்வேலி அமைக்கணும், பின்னால் அதை மண்ணை போட்டு மூடணும் அப்படின்னு சின்னத்துறை சட்டமன்ற உறுப்பினர் தான் போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசணும், மாவட்ட கல்வித்துறைகிட்ட பேசணும். சரி, அதை விடுங்க. கல்வித்துறை அமைச்சருக்கு பலமுறை மனு போட்டிருக்கு, அவர் எந்த விதமான நடவடிக்கை இல்லை. அவர் உதயநிதி அரசியலை தான் முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரே தவிர கல்வித்துறை அமைச்சரோட அரசியல் பின்னுக்கு போயிடுச்சு. திருவரும்பூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டிட்டாலும் முன்னாடி 10 கோடி ரூபா செலவு பண்ணாருன்னா இப்போ 50 கோடி ரூபா செலவு பண்ணால் தான் அவர் ஜெயிக்க முடியும். அந்த லெவலுக்கு வந்துருச்சு. திருவரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் குமார் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுறது கொண்டுங்களா போயிடுச்சு. என்ன காரணம்னா ஒரு பொதுநலம் சார்ந்த விஷயம் மனுக்களை நம்ம போடுற நடவடிக்கை எடுக்கல. இதுலேருந்து தெரியுது அவங்களுடைய செயல்பாடு. அதனால இதில் முழு காரணமாக இருந்து இந்த மக்களுக்கான சேவைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதராக நாம் பார்க்கிறோம் சின்னத்துறை சட்டமன்ற உறுப்பினரை. அவரை நம்ம தவறாக ஒரு இடத்துலையும் சொல்லலை. ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேளாண்மை துறையில் சத்யா என்ற நடவு பொருள் உதவி இயக்குனர் மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகளை வாழைக்கட்டை வாழை மரத்துக்கு முட்டு கொடுத்தக்கூடிய அந்த முட்டுக்கட்டை, அந்த சவுக்கு மரம், அப்புறம் சம்மங்கி, நிலப்போர்வை, பேட்டரி ஸ்ப்ரேயரு, பல ஊழல் முறைகேடுகள் நடக்குது. இடுபொருள் கொடுக்கறதுல ஊழல் முறைகேடு. அதனையெல்லாம் தடுக்க வேண்டும். திமுகவுக்கு கெட்டப்பேர் ஏற்படுதுன்னு சொல்கிறான். கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கெட்டப்பேர் ஏற்படுது. அதனால கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சின்னத்துறை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தயவு கூர்ந்து கண்காணிக்கணும். இதில் என்னென்னா மெய்யநாதன் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கார், ரகுபதி அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கார். மக்களுடைய பிரச்சனைகளை நான் சொல்லக்கூடியது ஏதோ வேணும்னு பேசலைங்க, நம்ம உண்மையை சொல்கிறோம். மக்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து கிராமந்தோறும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சொல்கிறோம். ஏன்னா நானும் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியவன். எங்கேயோ உட்காந்து ஏசி ரூமில் உட்காந்து பேசலாங்க. என் சொந்த ஊர் மலையடிப்பட்டிங்கிற கிராமம். ஆகையினால சின்னத்துறை சட்டமன்ற உறுப்பினரும் மெய்யநாதன் அவர்களும் ரகுபதி அமைச்சர் அவர்களும் இதில் கூர்ந்து கவனித்து கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியை திமுக கூட்டணியை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அதனை இழக்கக்கூடியதை மீண்டும் கம்யூனிஸ்டோ அல்லது திமுகவோ தக்க வைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த 183/14 9 ஏக்கர் அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இடத்த முள்வேலி அமைக்க வேண்டியது சின்னத்துறை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய பொறுப்பு. ஏன்னா வருவாய் கோட்டாட்சியர் சோனை கருப்பையாவுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியருக்கும் நம்ம மனு போட்டிருக்கோம், கல்வித்துறைக்கும் மனு போட்டிருக்கோம்.
அதுபோல் ராக்கதம்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் கிட்னியால் பாதிக்கப்படுற கிட்னி பாதிப்பு ஏற்படுது, சுற்றி வர கல்குவாரி இருக்குது, அதனால் வந்து தண்ணி வந்து கசமசன்னு ஆகி போய் தண்ணி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஊருக்கு முறையான குடிநீர் வசதி செஞ்சு கொடுங்க. கல்குவாரி எந்த அளவுக்கு அனுமதியோடு நடக்குது, டெண்டரோடு நடக்குது நடக்கலைங்கிற விஷயத்தெல்லாம் அதை நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ராக்கதம்பட்டி மக்கள் ஒன்று நேரடியாக பேட்டி எடுக்க வர சொல்கிறாங்க, இல்லைன்னா நேரடியாக அலுவலகத்துக்கு வரங்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம பேட்டி எடுத்து செய்தியை போட போகிறோம். அது வேறு விஷயம், மாற்றுக்கிறதுல. அஞ்சுவதும் அடிபணுவதும் நீதி தேவன் ஒருவனுக்கே என்று சொல்வார்கள். எவருக்கும் நம்ம அஞ்ச போகிறதில்ல. உண்மை செய்தியை ஊருக்குள்ளதுக்கு நம்ம அம்பலப்படுத்திட்டோம். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஆகப்பெரும் அமைச்சர்கள், வானளாவிய அதிகாரம் படைத்த அமைச்சராக இருக்கக்கூடிய மெய்யநாதன், மிகப்பெரிய அளவுக்கு முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்த மெய்யநாதன் அவர்களுக்கு திமுகவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுபோல் ரகுபதி அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர். ஏன்னா கனிமமும் சார்ந்து இருக்கிறது. மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கல்குவாரி அளவுக்கு அதிகமாக ஆழம் போயிருக்கு. முறையான டெண்டரில் திருட்டுத்தனம் எடுத்திருக்காங்க. அந்த 9 ஏக்கரை மீட்கணும், முள்வேலி போடணும்னா கனிம வளம் சார்ந்து என்ன நடந்துச்சுங்கிறத கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி ஐயா அவர்கள் ஆய்வு பண்ணணும். அதுபோல் கல்வித்துறை சார்ந்து இருக்கணும்னா அதை வந்து கல்வித்துறை அதிகாரிகள் ஆய்வு பண்ணணும். அப்போ புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்களும் கந்தரவக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் இதில் முறைப்படி ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வோம். இந்த ராக்கதம்பட்டி மக்களுடைய பிரச்சனைக்கும் மலையடிப்பட்டி மக்களுடைய பிரச்சனைக்கும் தீர்வு காண்கிற வகையில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் இன்னும் மக்களுடைய பிரச்சனைகளை அவங்க சொல்ல நம்ம வந்து செய்தி வெளியிடுவோம். நாம் வந்து யாரையும் காரணம் காட்டி தவறாக செய்தி விடலை. ஒரு செய்தியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சுட்டி காட்டுறோம். அதை திராவிட முன்னேற்ற கழகம் சுட்டி காட்டுகிற செய்தியை அவர்கள் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்தால் திமுக மீண்டும் 2026 அனைத்து தொகுதிகளிலையும் புதுக்கோட்டையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விராலிமலையில் போன தடவை அதிமுக ஜெயிச்சாலும் கூட இந்த தடவை ஒரு நல்ல வேட்பாளராக, அவங்களுக்குள்ள முரண்பாடு இல்லாத ஒரு வேட்பாளராக நிப்பாட்டினாங்கன்னா ஜெயிக்க கூட நல்ல வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அது போக தான் தெரியும். அது அந்த சட்டமன்ற தொகுதியை பற்றி அப்புறம் பார்ப்போம். முதல்ல மலையடிப்பட்டி மக்களுக்கும் ராக்கதம்பட்டி மக்களுக்கும் தீர்வை கொடுப்பதற்கு கந்தரவக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மெய்யநாதன் அவர்களும் அமைச்சர் அவர்களும் ரகுபதி அமைச்சர் அவர்களும் களம் கண்டு அங்கே என்ன பிரச்சனைங்கிறத ஆய்வு பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.